பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் மனித அழைப்பில் மயங்கி விடாதே என்கிற தலைப்பிலே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அநியாயமான திருட்டுத்தனமாக பொருள் சம்பாதிப்பதற்கு ஒரு அழைப்பு, அதே போல பாலியல் பாவம் செய்வதற்கு வருகிற அழைப்பு என்கிற தலைப்பில் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு அர்த்தத்தில் பார்க்க போகிறோம். இது என்ன தெரியுமா? அதாவது குழி வெட்டுவதற்கு, இல்லை என்று சொன்னால் காட்டி கொடுப்பதற்கு வருகிற அழைப்பு. எதற்கு அழைப்பு இது? கூட இருந்தே குழி வெட்டுறான்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் இல்லைன்னா காட்டி கொடுத்துட்டாங்க, காசு வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்ன காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதற்கு ஒரு அழைப்பு வருது. எப்படின்னா, பிழையாம் என்கிற தீர்க்கதரிசியை பாலாக் என்கிற அரசன் அழைப்பான். எப்படி அழைக்கிறான்? வா, நான் உன்னை கனம் பண்ணுவேன், நீ வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பாலாக் என்கிற அரசன் அழைப்பான். நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. இப்போ படிக்கிறேன். முதலாவது இந்த பிழையாம் சொல்லுவாப்புல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாப்புல. அப்படி சொல்லிட்டு விட்டுருவான். மறுபடியும் அந்த பாலாக்கு என்ன பண்ணுவான்னா, இன்னும் கொஞ்சம் கனவான்களை அனுப்புவார். நான் படிக்கிறேன் பாருங்கள். என்னாகமும் 22வது அதிகாரம் 15லேருந்து படிக்கிறேன். என்னாகமும் 22:15 முதல். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிழையாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து. எப்படி? நீர் வந்து. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, எங்களோட வா. இப்போ இவங்களும் சொல்கிறாங்க, எங்களோட வா, வந்து என்ன பண்ணுன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபி, நீ சபிச்சின்னா உன்னை நாங்கள் ரொம்ப கனம் பண்ணுவோம், உனக்கு கனம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், கூலி கிடைக்கும். ஏன்னா ராஜா கூலிலாம் சாதாரணமாக இருக்காதுல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவன் கொண்டு வருவான் பாருங்கள், யார்? நம்ம நாகமான் என்ன கொண்டு வருவான்? நிறையா கூலிகளை, அதாவது நிறைய பொருட்களை கொண்டு வருவான். மாற்று வஸ்திரம், தங்கம், வெள்ளியெல்லாம் கொண்டு வருவாப்புல. நீங்கள் அதை படித்து பாருங்கள், தெரியும். ரெண்டு ராஜாக்கள் இருக்குது. ஒரு ராஜா வீட்டிலிருந்து ஒரு கூலி வருது அப்படின்னா அது சும்மா சாதாரணமாக வராது, ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் வரும். அது இல்லாமல் இங்கே அதிகமான பிரபுக்கள் வேறு வர்றாங்க. யார்கிட்ட? பிழையாம்கிட்ட வராங்க. உடனே அவன் என்ன செய்கிறான்? அதுக்கப்புறம் நான் மறுபடியும் படிக்கிறேன். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார்கள். ஓகேயா? சரி, ரொம்ப எளிமையாக போகும். இப்போ என்ன நடக்குது? இந்த பிழையாமுக்கு ஆண்டவரை நன்கு தெரியும். சரியா? ஆண்டவரை நன்கு தெரியும். தேவன் பிழையாமோடு பேசுகிறார். பிழையாமை வந்து தேவன் சந்திக்கிறார். பிழையாமுடைய வாயிலை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அருளுகிறார். சரியா? இப்போ பிழையாம் யார், எங்கே, அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. பிழையாமோடு தேவன் இடைப்படுகிறார். அப்போ முதல் நாள் ராத்திரிலேயே கர்த்தர் சொல்லிட்டாரு. யார்கிட்ட? முதல் நாள் இரவே கர்த்தர் சொல்வார், அப்பா இவங்களாம் யார் அப்படிம்பாரு. இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி தூரத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்காங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், அதற்கு தேவன் 22:12 அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். தெளிவாக சொல்கிறாரு, நீ அங்கே போக வேண்டாம், அவ்வளோதான். இப்போ என்னாச்சு? இவன் போய் சொல்லிட்டான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆட்களை பார்த்த உடனே என்ன வந்துட்டு, கொஞ்சம் ஆசை வந்துட்டு. இப்போ கேட்குறான், இருங்க எதுக்கும் யார்கிட்ட கேட்போம், மறுபடியும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம் கேட்பான். அவர் தான் ஒரு வாட்டி சொல்லிட்டாருல, போவாதுன்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். அப்போ அவர் சொல்லுவார், சரி போ, சரி போ. ஒரு இடத்துல ஒரு வசனம் தெரியுமா, என்னுடைய கோபத்தில் அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தேன் அப்படிம்பார். கோபத்தில். சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னார்னா, சரி ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுவிட்டு அவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, தொடர்ந்து போய் அவர்கிட்ட
மன்றாடிக்கிட்டு முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? இப்போ நான் அதுக்குள்ளே போனால் வேறு பக்கம் போயிடும். கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறான், 2வது வாட்டி கேட்டவொடனே கர்த்தர் போன்றுவார். அப்புறம் போகிற வழியில் வேறு கர்த்தருடைய தூதன் வந்து எதிரியாக நிற்பார். நமக்கு தெரிந்த நிகழ்ச்சி. இதில் என்ன நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் நம்மளை அழைக்குது. எதுக்கு தெரியுமா அழைக்குது? தேவ ஜனங்களுக்கு எதிராக சதி செய்வதற்கு உங்களையும் என்னை அழைக்குது. எதுக்கு அழைக்குது? தேவ ஜனங்களுக்கு எதிராக சதி செய்வதற்கு உங்களையும் என்னை அழைக்குது இந்த உலகம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நமக்கு தெரியுமா, சிப்போரால் பூவால் 2 எபிரேய மருத்துவச்சிகளை ராஜா கூப்பிடுவார். இங்கே வாங்க அப்படின்ட்டு. யார் கூப்பிடுவா? ராஜா கூப்பிடுவார். கூப்பிட்டு இந்த மாதிரி எபிரேய பிள்ளைகள், அதாவது எபிரேய பெண்கள் பிரசவிக்கும் போது, அவர்கள் மனையில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண் பிள்ளையானால் கொன்று போட்டுருங்க, பெண் பிள்ளையானால் உயிரோடு வைங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுவார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சொல்கிறது யார்? ராஜா. சொல்கிறது யார்? ராஜா. அப்போ எதுக்கு சொல்கிறாரு? தேவ ஜனங்களுக்கு எதிரான சதி அது. அவளும் எபிரேய பெண். இப்போ இவர் வந்து இஸ்ரவேல் யூதன் நான் சொல்லலை. இவர் யூதன் கிடையாது. யார்? பிழையாம் யூதன். யூத தீர்க்கதரிசி அல்ல, இஸ்ரவேல் தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் அங்கே பாருங்க, ஆனால் தேவனை அறிந்தவன். பிழையாம் யார்? ஜீவனுள்ள தேவனை அறிந்தவன். சரியா? கவனிச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ என்னென்னா, சிப்போரால் பூவால்கிட்ட அவன் பேசுகிறான், இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அவங்கள கொன்றுங்க. அப்போ பாருங்கள், தேவ ஜனங்களை அழிப்பதற்கு ஒரு சதி செய்வதற்கு அவன் யாருக்கிட்ட கூட்டணி போடுறான்? தேவ ஜனங்களோடையே கூட்டணி போடுறான். நான் சொல்கிறது நல்லா உங்களுக்கு புரியுதா? இங்கே அப்படி தானே, தேவ ஜனங்களை அழிப்பதற்கு தேவனை அறிந்தவனோடு கூட்டணி. அப்படி தான் வரும். எப்படி? தேவ ஜனங்களை அழிப்பதற்கு தேவனை அறிந்தவனோடு கூட்டணி. நான் உங்களை இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு கிறிஸ்தவனை அழிப்பதற்கு இன்னொரு கிறிஸ்தவனை தயார் செய்கிறது, இன்னொரு கிறிஸ்தவனை அழைக்கிறது. வா, அவனை காலி பண்ணு, நான் உனக்கு இவ்வளோ காசு என்ன செய்கிறேன்னு தர்றேன். ஒருவேளை தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம். சில இடத்துல பார்த்திங்கன்னா, எனக்கு சொல்லும்போது அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போதகர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்கிறாரு. அப்போ அந்த ஊழியம் என்ன செய்யுதுன்னா அப்படியே வளர்ந்து வருது. அந்த ஊழியம் என்ன செய்யுது? இது நடந்ததுங்க, கர்த்தர் அறிவர், கை வைத்து சொல்கிறேன், யாரையும் குற்றப்படுத்தல. அப்போ அந்த போதகர் வந்து ஊழியம் செய்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில், ஒரு ஏரியாவில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஊழியம் வளர்ந்து வர்றதை அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இன்னொரு போதகர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, அவர் ஊழியம் வளருத, அங்கே ஆத்துமாக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாருங்கள் எண்ணத்தை பாருங்கள். என்ன பண்ணுறாரு? ஒரு ஆளை கூப்பிட்றாரு. ஒரு ஆளை கூப்பிட்டு, உனக்கு நான் மாதம் இவ்வளவு தரேன், நடந்தது, உனக்கு நான் மாதம் இத்தனாயிரம் ரூபா சம்பளம் தரேன், நீ போய் அந்த பாஸ்டர் இருக்கிற ஏரியாவில் போய் நீயும் ஒரு ஊழியத்தை என்ன செய், ஆரம்பி. அப்போ அவங்க கேட்குறாங்கப்பா, அப்பாவே கேட்குறாங்க. ஏன்னா இவர்கிட்ட இருந்த வஞ்சகம், அன்றைக்கி வஞ்சகம் நிறையா ஊழியக்காரங்களுக்குள்ளே இருக்குது, நிறைய விசுவாசிகளுக்குள்ளே இருக்குது வஞ்சகம். அந்த பிழையாமுடைய ஆவி சில பேர்கிட்ட கிரியை பாலாக்குடைய ஆவி பிழையாமுடைய 2 சேர்ந்து கிரியை செய்யுது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த விசுவாசியை கூப்பிட்டு சொல்கிறாரு, உனக்கு நாங்கள் சம்பளம் தரோம், நீ அங்கே போய் ஒரு ப்ரேயர் செல் ஆரம்பிச்சின்னா எங்கே போகிற ஆட்களெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்துக்கோ, அந்த சபைக்கு போகிற ஆட்களை கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்துக்கோ, உனக்கு நாங்கள் மாதம் சம்பளம் தரோம். உடனே அவங்க சொன்னாங்களா, இல்லையே அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போகிற ஆட்களை நீ இந்த பக்கம் இழு, இவங்களும் பாஸ்டர்னு சொல்கிறாங்க. எனக்கு அதான் புரிய மாட்டேங்கி, அவங்களாம் எப்படி பாஸ்டர் எனக்கு தெரில அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாஸ்டருக்கு அந்த குடும்பம் நல்லா தெரிஞ்ச குடும்பம் தான். உடனே அவங்க என்ன பண்ணி விட்டாங்க, அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் எங்களுக்கு காசு தாரேன்னு சொல்லி எங்களை உங்கள் ஏரியாவில் ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்லி, உங்கள் சபை இருக்கிற இடத்துல, உங்கள் சர்ச்சுக்கு வர்ற விசுவாசிகள் இருக்கிற இடத்துக்குள்ளே போய் எங்களை ஊழியம் ஆரம்பிங்க, எந்த சபை வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் போய் அங்கே ஒரு சபை என்ன செய்யுங்க, நீங்கள் ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு மாதம் ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்படி தான் இன்றைக்கி சதி நடக்குது. ஒரு ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு இன்னொரு ஊழியக்காரனையே சதி பண்ணுவார். இது இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரங்களில் நிறைய நடக்குது. சிரிச்சிட்டு சொல்கிறேன், ஆனால் மனவேதனையோடு சொல்கிறேன், இது நடக்குது.
ஒரு கிறிஸ்தவனை அழிப்பதற்கு இன்னொரு கிறிஸ்தவனுக்கு அழைப்பு வருகிறது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? என்ன சிப்போரால் பூவால் அவன் கூப்பிடுறான், இங்கே வாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எபிரேய ஸ்திரீகளை என்ன பண்ணுங்கள், ஆம்பளை பிள்ளை பெற்றா கொன்று. அப்போ தேவ ஜனங்களை அழிப்பதற்கு தேவ ஜனங்களே அவன் பயன்படுத்துகிறான். இன்றைக்கும் இந்த உலகத்தில் அப்படி தானே இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு கிறிஸ்தவனை இன்னொரு கிறிஸ்தவனை என்ன பண்ணி கொடுத்துட்றான், காட்டி கொடுத்துட்றான். இன்னொரு சதி நடக்கு. அதே நான் சொல்கிறேன். அது ஒரு ஊரில் நடந்த நிகழ்ச்சி. என்ன தெரியுமா, புதுசாக ஒரு ஆள் உள்ளே வருது. புதுசாக ஒரு ஆள் எங்கே வருதுன்னா சபைக்குள்ளே வருது. சபைக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாப்புல, பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் அப்படி ஊழியம் செய்வோம், இப்படி ஊழியம் செய்வோம் பாஸ்டர்னு சொல்லி ஊழியத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிற மாதிரி காண்பித்து விசுவாசியாக உள்ளே வந்து உடனே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவருக்காக அப்படி வாழ போகிறேன் இப்படி வாழ போகிறேன்னு சொல்லி பாஸ்டரோடு கூட ஊழியத்தில் இருந்துட்டு சில வருஷம், ஒரு நாள் 2 நாளில் சில வருஷங்கள் இருந்து பாஸ்டருடைய நம்பிக்கைக்கு உரிய ஆளாக மாறிட்டு ஒரு நாள் திடீரென்று பாஸ்டர் ஒரு வீட்டில் இருக்கிறார். ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு தான் போயிருக்காரு. ஜபத்துக்கு போயிருக்கும்போது அவர் வீட்டை சுற்றி ஒரு சமூக விரோத கும்பல் வந்து கூடிட்டு, கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற சில விரோத கூட்டம் வந்து வீட்டை சுற்றி கூடிருச்சு. அப்போ இவருக்கு ஒரே குழப்பம். என்ன குழப்பம்னா, இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ண வர்றது யாருக்கும் என்ன செய்யாது தெரியாத. அப்போ எப்படி இந்த மதவெறி கூட்டம் நமக்கு விரோதமாக கூடிச்சுன்னு யோசிச்சு பார்த்தா, யார் உள்ளே வந்து பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் அப்படி பாஸ்டர் இப்படின்னு சொல்லி உள்ளே வந்தானோ அவன் தான் போட்டு கொடுத்துருக்கான். அவன் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அவன் ஒருவேளை அதற்காகவே வந்தானோ இல்லை இடையில வெள போனானோ தெரியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனை கொண்டே கிறிஸ்தவனை அழிப்பதற்கு சதிக்கு தான் அந்த அழைப்பு. இன்றைக்கு இந்த அழைப்பில் நீங்கள் மயங்கிடாதீங்க. ஊழியக்காரங்களாக இருக்கலாம், தயவு செஞ்சு சொல்கிறேன். பக்கத்தில் ஒரு பாஸ்டர் சர்ச்சு வச்சுருந்தாருன்னா பக்கத்துலேயே அந்த சர்ச்சு வளருதுன்னா உடனே அந்த ஏரியாவில் போய் நம்ம ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கணும். நான் பிறந்த முதலூரில் எத்தனை சர்ச் இருக்குது தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. பழைய கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு ஃபஸ்ட்டு இருக்குது. ஒரு அடையலுங்கிற ஊரில் ஒரு சர்ச்சு, பழைய சர்ச் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு சர்ச்சு முதலூர் சர்ச்சு, அடையலில் பழைய கோயில், அப்புறம் அடையலில் புது சர்ச்சு ஒன்று, அப்புறம் ஒரு ஆர்சி சர்ச்சு நவமொதலூர்னு சொல்லி அடையலில் ஒரு சர்ச் இருக்குது. 7th டே என்ன சர்ச்சு, 7th டே சர்ச் இருக்குது. சரியா? அது இல்லாமல் சிபிஎம் சர்ச் இருக்குது. முதலூர் ஒரே ஒரு கிராமம் தான், கவனிங்க, முதலூர் சிபிஎம் சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பழைய காலத்தில் உள்ளவங்க தான் இந்த சிபிஎம். ஒரு 3 சர்ச்சு தான் பழைய காலத்தில். ஒரு ஐயா, அவன் பேர் சொன்னால் கஷ்டப்பட்டுருவாங்க. இப்போ அந்த ஐயா 2 ஐயா இருந்தாங்க. அந்த 2 ஐயா உயிரோடல, அவங்க 2 பேர் 2 சர்ச்சு. அது இல்லாமல் இப்போ ஒரு ஏஜி சர்ச் வந்திருக்கு. எத்தனை ஆச்சு 9 ஆச்சா? இன்னும் ஒரு சர்ச் இருக்குது, பேர் வேண்டாம். அது இல்லாமல் இன்னும் ஒருத்தர் யாரோ சர்ச்சு நடத்துகிறாங்க. ஒரு ஊரில் 11-12 சர்ச் இருக்குது. எங்கள் ஊர் முதலூர் ஒரு கிராமம். வளர்ச்சி தப்பு இல்லை, புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தால் என்ன இல்லை, தப்பு இல்லை. ஆனால் இது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊழியத்தை கெடுக்கிறதுக்குன்னு நீங்கள் ஆட்கள் அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா, அதான் தப்பு. அந்த ஊழியம் வளருது, அதனால் நீ போய் அங்கே போய் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்களை அப்படி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. இதுதான் சொல்கிறேன், சதி செய்ய அழைப்பு. என்ன அழைப்பு? சதி செய்ய அழைப்பு. இந்த அழைப்புக்கு தயவு செய்து கிறிஸ்தவனே, நீ பணத்திலையோ ஐஸ்வர்யத்திலையோ உன்னை கனப்படுத்துவாங்க, உன்னை அப்படி வைப்பாங்க. இந்த அரசியல்வாதிகள்லாம் கட்சி மாறுறாங்கல்ல, நமக்கு ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதே போல் கிறிஸ்தவர்களும் செய்கிறாங்க. கேவலம் அற்ப பணத்துக்காக, பதவிக்காக சக கிறிஸ்தவனை, சக ஊழியக்காரனை காட்டி கொடுக்கிற அநேகர் கிறிஸ்தவத்தில் உண்டு, ஊழியர்களிலும் உண்டு. கர்த்தர் உங்களையும் என்னை எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, பணத்துக்காக, புகழுக்காக, கனத்துக்காக கிறிஸ்தவனுக்கு விரோதமாக சதி செய்வதற்கு நீ சத்துருவின் பக்கம் சாய்ந்து விடாதே. முடிவு என்ன தெரியுமா? பேயோரின் குமாரனாகிய பிழையாம் பட்டயத்தால் வெட்டப்பட்டான். ஐயா, கிட்டத்தட்ட 25,000 பேர், 25 24 அடுத்த பக்கம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 24,000 பேர், 24,000 பேர் சாகிறதுக்கு இவனுடைய சதி தான் காரணம். இவன் ஒரு வஞ்சகமான யோசனையை அந்த பாலாக் ராஜாட்ட சொல்லிட்டு போயிடுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் போட்டிருக்கோம், 25:1 போட்டிருக்கோம். இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இது பின்னால் வரும், மீகாவிலையும் வரும், வெளிப்படுத்தலையும் வரும். நேரம் இல்லை, யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், தேவ ஜனங்கள்
அழிக்கப்படுவதற்கு சதிக்கு உடந்தையாகி விடாதிருங்கள், சதிக்கு விலை போய் விடாதிருங்கள். நல்ல கிறிஸ்தவர்களா, உத்தம கிறிஸ்தவர்களா, பெயர் புகழ் பணம் அந்தஸ்துக்கு அடிமையாகாத கர்த்தருக்கு பிரியமான கிறிஸ்தவர்களா வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.